தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என போலி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கழித்து பலமுறை நாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய பின்பு கடந்த 2023 செப்டம்பர் மாதம்தான் அதை செயல்படுத்தியது. அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறி மக்களை ஏமாற்றியது திமுக. இதனால் தமிழக பெண்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க, தேர்தல் வரவிருக்கும் நிலையை உணர்ந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க உள்ளதாக விளம்பரப்படுத்தும் பணிகளை துவங்கியுள்ளது திமுக அரசு. முன்பு தகுதி இல்லை என கூறி நிராகரித்த நிலையில் இப்போது மட்டும் எப்படி தகுதி வந்தது என நமது சகோதரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி கொடுக்க திமுக அரசு முடிவு செய்தாலும் தமிழக பெண்கள் உங்கள் மீது கொண்டிருக்கும் அதிருப்தி குறைய போவதும் இல்லை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. அப்படி உண்மையில் திமுக மனம் திருந்தி பெண்களுக்கு உதவித்தொகையை வழங்க விரும்பினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விடுபட்ட 50 மாத நிலுவைத் தொகையான 50,000 ரூபாயை முதலில் வழங்க வேண்டும். அதுதான் திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் நியாயமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.